அனைவருக்கும் காலை வணக்கம். வகுப்பு 3, பாடம் தமிழ், 2ஆம் பருவம், எண் 4, திருக்குறள் கதைகள். இன்றைய குறள் அன்புடைமை. குறள் 77. குறள் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். பொருள்: எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும். புழுவிற்கு எலும்பு கிடையாது, அதுபோல எலும்பில்லாத உயிரை வெயில் காய்த்து வருத்தும். அதுபோல அன்பில்லாத உயிர்களை தருமம் வருத்தும். இதுவே இக்குறளின் பொருள். ஆகவே நாம் அனைவரும் அறம் சார்ந்த செயல்களை செய்ய வேண்டும். இப்பொழுது நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள குறள் கற்றுக்கொள்வோம். கவனியுங்கள். திருக்குறள் கதைகள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள கதை: ஓர் அழகிய காட்டில் விலங்குகளுடன் மற்றும் பறவைகளுடன் கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. இந்த கரடி மிகவும் சேட்டைகள் செய்து வாழ்ந்தது. அதாவது அங்கு வாழும் பறவையின் கூட்டை எட்டி பார்த்து குஞ்சுகள் என்றும் பாராமல் தூக்கி எறிந்துவிடும். பின்னர் அங்கு வாழும் குரங்குகள் வந்தால் தங்க இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையை குட்டு வைக்கும். அவைகள் தலை வீங்கி அழுவதை பார்த்து ரசித்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அந்த கரடி அன்பு காட்டாமல் பிறருடைய வெறுப்பை சம்பாதித்து வந்தது. வெறுப்புடனே நடந்து கொண்டது. அதனால் பறவைகள், குரங்குகள் வேறு மரத்திற்கே சென்றுவிட்டன. ஒரு முறை என்னவாயிற்று? வேடன் ஒருவன், வேடன் என்றால் விலங்குகளை வேட்டையாடுபவன் வேடன். விலங்குகளை வேட்டையாடுபவன் வேடன். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக்கொண்டது. சிக்கிய பிறகு அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறி கூப்பிட்டது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஒருவரையும் காணோம். அதற்கு உதவி செய்ய யாருமே அங்கு இல்லை. அதன் பிறகு அது தன் தவறை உணர்ந்தது. தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை அது உணர்ந்து ஓவென அழுதது. அப்பொழுது கரடியின் சத்தம் கேட்டு பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் என்ன செய்ததென்றால் வலையை பீத்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி எல்லோரிடமும் அன்பு செலுத்த தொடங்கியது. இதுவே இக்குறளுக்கான கதை. ஆகவே மாணவர்களே, நாம் அனைவரும் எல்லோரிடமும் அன்பு காட்டி வாழ வேண்டும். அன்புதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய குணங்களுள் சிறந்த குணம் அன்பு. அதுவே தர்மம் என்று இக்குறளில் நமக்கு பொருள் உணர்த்தியுள்ளார் திருவள்ளுவர். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பில்லாத உயிரை வெயில் காய்த்து வருத்தும். அதுபோல உயிர்களை அறம் வருத்தும். இதுவே அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் குறள் 77.
பாருங்க, அன்புடைமை குறள் 77. குறள் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இந்த கதையில் வரும் கரடியை போன்று நாம் அன்பில்லாமல் பிறருடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் எல்லோரிடமும் அன்பு காட்டி இருக்க வேண்டும் என்பதே இக்குறளின் பொருள். புரிந்ததா? நன்றி.